ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஆரி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம ஸ்கர்ட்டோட ட்ராஃப்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் வந்து பேனல் ஸ்கர்ட்டோட ஃபார்முலா கால்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த பேனல் ஸ்கர்ட் ஃபார்முலா கால்குலேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த பேனல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ஒரு ப்ளீட். ஓகேவா, அந்த ப்ளீட்டு வந்து நம்ம நார்மலாக வைக்கிற நைஃப் ப்ளீட்டட் பாக்ஸ் ப்ளீட்டட் மாதிரி இருக்காது உங்களுக்கு. அதாவது கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த மடித்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்காது இந்த ப்ளீட்டு. உங்களுக்கு அந்த கிளாத்தை கட் பண்ணும் போதே நம்ம கிராஸாக தான் கட் பண்ணுவோம். ஓகேவா, அந்த மாதிரி தான் இந்த ப்ளீட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹிப் சைடு வந்து உங்களுக்கு எந்த சுருக்குமே வராது. ஆனால் கீழேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளேராக இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளேர் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து வீதி வந்து நம்ம வைக்கலாம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கர்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா சில பேருக்கு அந்த வேஸ்ட்னா என்ன, ஹிப்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இதை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹிப் ரவுண்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வந்து இப்போ சுடிதார் போடுவீங்க அப்படின்னா உங்கள் ஃபேண்டை எங்கே நீங்கள் வந்து டைட் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி நீங்கள் சாரீ வியர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் இன்ஸ்கர்ட்டை எங்கே நீங்கள் வந்து டைட் பண்ணுவீங்களோ அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ஹிப் ரவுண்ட். ஓகேவா, அதே இது வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் சாரியோட ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸில் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்டில் மேலே மார்க் பண்ணுறது வந்து நீங்கள் ஷோல்டரில் மார்க் பண்ணுவீங்க. அதே இது வந்து கீழே மார்க் பண்ணுறதை வந்து நீங்கள் வேஸ்ட் ரவுண்டில் தான் மார்க் பண்ணுவீங்க. ஓகேவா, அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்குமே நம்மளுக்கு கரெக்டாக அந்த வேஸ்ட் ரவுண்டில் தான் நம்மளுக்கு உட்காந்துருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்ட். ஓகேவா, ஓகே, இப்போ இதுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த நைஃப் ப்ளீட்டட் பாக்ஸ் ப்ளீட்டட் இப்போ பார்க்கக்கூடிய பேனல் ப்ளீட்டு, அதேமாரி இந்த சர்க்கிள் ஸ்கர்ட்டு, இது ஃபுல்லாமே உங்களுக்கு வெறும் ஸ்கர்ட்டில் தான் மட்டும் வரும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து லாங் கவுனு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, குர்த்தி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த ப்ளீட்டு அதேமாரி இந்த சர்க்கிள் ஸ்கர்ட் இந்த மாதிரி எல்லாமே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனால தான் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ரவுண்ட்னா என்ன, ஹிப் ரவுண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மேக்ஸி ட்ரெஸ்ஸு, குர்த்தி ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் பாட்டம் சைடு உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து அந்த கீழே பாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோரண்ட், அது வரைக்குமே மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அதேமாதிரி டாப் பீஸையும் அந்த பாட்டம் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா, அதே இது குர்த்தி அப்படின்னா நம்ம கால் முட்டு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா, இந்த மாதிரி தான் லாங் கவுனு குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நீங்கள் ஃபுல் பாடிக்குமே எடுத்து நீங்கள் இந்த லாங் கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட சீட் அளவையும் நீங்கள் மெஷர் பண்ணணும். அது என்ன அப்படின்னா ஹிப்புக்கு ஒரு 2-3 இன்ச்சுக்கு கீழே. ஓகேவா, அந்த அளவையும் நீங்கள் எடுத்து தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஹிப் ரவுண்டை விட அந்த ஷீட்டோட ரவுண்டு வந்து உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கவுன் வந்து உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த இதையுமே நீங்கள் வந்து மெஷர் பண்ணிட்டு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்கர்ட்டாக மட்டும் தான் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே இருந்து தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். அதிலேருந்து கீழே அந்த பாட்டம் சைடு லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி சில ஸ்கர்ட்லாம் வந்து வேஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஸ்கர்ட்டை நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் ரவுண்டை தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஹிப் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஓகே, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதில் இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைன்னா கிளாஸ் குரூப்பில் கேளுங்க. ஓகேவா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பேனல் ஸ்கர்ட்டோட ஃபார்முலா கால்குலேஷனை பார்க்கலாம். இதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்கர்ட்டை வந்து ரெடிமேடாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு தான் நான் வந்து மெஷர் பண்ணி காட்ட போகிறேன். இடுப்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு 30 இன்ச்சஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 பார்ட் இன்ஸ்கர்ட் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதே வந்து 30 to 35 இன்ச்சஸ்க்குள்ளே உங்கள் ஹிப் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா 7 பார்ட் இன்ஸ்கர்ட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதே மாதிரி 35க்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 8 பார்ட் இன்ஸ்கர்ட் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா,
அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்ணணும். உங்களோட ஹிப் சைஸ் வந்து 30 to 35 இருந்தாலுமே நீங்கள் 6 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து நீங்கள் வியர் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அது டைட்டாக இருக்கும். உங்கள் ஹிப் சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த 6 பார்ட் இன்ஸ்கர்ட்டு. அதை விட உங்களுக்கு லூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 7 பார்ட் இன்ஸ்கர்ட் தான் எடுக்கணும். அதே மாதிரி தான் 35 ப்ளஸில் இருக்கிறவங்களும் 7 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து வியர் பண்ண முடியும். ஆனால் உங்கள் ஹிப் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்காது. அதேமாரி உங்கள் ஹிப் சைஸ் வந்து 38க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 7 பார்ட் இன்ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 35க்கு மேலே இருந்தாலே நீங்கள் 8 பார்ட் இன்ஸ்கர்ட் தான் நீங்கள் வியர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்பர் ஆஃப் பேனல்ஸ். ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் பேனல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஸ்கர்ட்டில் வந்து எத்தனை பேனல்ஸ்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 2 பேனல்லேருந்து 4, 5, 6, 7, 8, 9, 10 அதேமாதிரி 32 வரைக்கும் நீங்கள் அந்த பேனல்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர். ஓகேவா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட நம்மளோட கீழே அந்த வீதி எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு 2 மடங்காக இருக்கணுமா, இல்லைன்னா 3 மடங்காக இருக்கணுமா, 4 மடங்காக இருக்கணுமா, 5 மடங்காக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு எத்தனை மடங்குனாலும் நீங்கள் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 மடங்கு தான் வைக்கணும். நீங்கள் வேறு மேக்ஸி ட்ரெஸ்ஸு, குர்த்தி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 டைம்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தியாக வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேனல் ஸ்கர்ட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து ஒரு 30 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம கட் பண்ணும்போது 20 இன்ச் தான் கட் பண்ணணும். அது கூட சீமிங் அலவன்ஸுமே நம்ம ஆட் பண்ணி கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு 28 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பட்டிக்கு வந்து 2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரி, இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் ஹைட் இருக்கணும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு 5 இன்ச்சில் நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சில் அந்த பட்டி வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? அப்போ 5 இன்ச்சில் கிளாத் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 சைடுக்குமே ஆஃப் இன்ச் நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ரில்ஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து கீழே சீமிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டிங்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு மெயினாக வேஸ்ட் ரவுண்டு வந்து தேவைப்படும். இதில் வந்து உங்களுக்கு ஹிப் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து 38 இன்ச்சஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பேனல்ஸ் வந்து போட போகிறோம். இந்த நம்பர் ஆஃப் பேனல்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எத்தனை பேனல்ஸ்னாலும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு 8 பேனல்ஸ் வச்சு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ இது வந்து 8 பார்ட் இன்ஸ்கர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது 38 இல்லை மெஷர்மெண்ட்டுக்கு 8 பார்ட் இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா எத்தனை மீட்டர் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேனல் சீம் அலவன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு பேனலில் வந்து 2 சைடில் வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸ் வரும். அதனால இந்த 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு பேனலில் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு சீமிங் அலவன்ஸ் வரும், அதேமாரி லெஃப்ட் சைட்லேயுமே ஒரு சீமிங் அலவன்ஸ் வரும். அதனால தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சீமிங் அலவன்ஸ் வேணும்ல, அது வந்து உங்களுக்கு எத்தனை அளவுக்கு வேணுமோ அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் பீஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச் போட்டிருக்கேன். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? சீமிங் அலவன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஹிப் சைஸ்லேருந்து எத்தனை மடங்கு கீழே வந்து உங்களுக்கு வீதியாக வேணும் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 மடங்காக தான் நான் வந்து எடுக்க போகிறேன். அதனால் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம ரிக்வைர்டு லென்த்து கிளாத் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஒரு ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ரிக்வைர்டு லென்த் கிளாத். ஓகேவா? இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பேனல்ஸ் ப்ளஸ் சீமிங் அலவன்ஸ். ஓகேவா? இதை வந்து ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு வேஸ்ட் ரவுண்டு இன்ட்டு பாட்டம் சைஸ் ஃபேக்டர் இதை வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி போடணும். ஓகேவா?
ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பேனல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம், 8 பேனல் தான் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் 8 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சீமிங் அலவன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 5 இன்ச்சு கிடச்சிச்சு, அதை வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்னு போட்டுட்டு வேஸ்ட் ரவுண்ட் வந்து 38, அந்த 38 நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்டின் போட்டுட்டு பாட்டம் சைஸ் ஃபேக்டர் நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னா 2வால் தான் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம், அதனால 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 8ஐயும் 5யும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 13 வரும். அது கூட வந்து 38 2ஆல் மல்டிப்ளேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 76 வரும். ஓகேவா, இது ரெண்டையுமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 89 வந்து வரும். ஓகேவா, இதை வந்து நம்ம 40ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏன் இந்த 40ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னா 40 இன்ச்சஸ் வரும், அதனால தான் நம்ம 40ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நீங்கள் மெஷரிங் டேப்பில் 1 மீட்டரில் கை வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 39.5 இன்ச்சஸ் வந்து வரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து 40ஆக நம்ம ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா, அதனால தான் இந்த 89ஐ 40ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.15 மீட்டர்ஸ் வந்து வருது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து 38 ஹிப் சைஸ் உள்ள இன்ஸ்கர்ட்டில் 8 பேனல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படுது, 2.15 மீட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா, அப்போ நீங்கள் வந்து ரவுண்டாக 2.25 மீட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஓகேவா, 2.25 மீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஃப்ரில் வைக்கணுனாலும் நீங்கள் அதிலே வச்சுக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கிளாத் இருக்கும், அதனால் நீங்கள் 2.25 மீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா, இப்போ உங்களோட ஹிப் சைஸ் வந்து 38 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் கால்குலேட் பண்ணக்கூடாது. அது கூட வந்து ஒரு 4 to 6 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம வந்து மெஷரிங் பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 4 இன்ச்சஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது நம்மளுக்கு வந்து 42 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு. அதை வச்சு தான் நீங்கள் வந்து இவ்வளோ கால்குலேஷனும் நீங்கள் பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத போடணும். ஓகேவா, நான் ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டே சொல்லலை, லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 இன்ச் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஹிப் சைஸ் வந்து 38 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம அதே அளவுக்கு நம்ம கிளாத்தை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்கள் ஹிப் சைஸ் வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்காது, உங்களுக்கு லூஸ் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த 4 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு 2 இன்ச் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், 2, 3, 4 எத்தனை அளவுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை அளவுக்கு வந்து அந்த கிளாத் உங்களுக்கு லூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு தக்கன நீங்கள் வந்து இன்ச்சஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்லேயே இந்த ஃபார்முலா கால்குலேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி எவ்வளோ மெஷரிங் அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 6 பார்ட் இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மீட்டர்ஸ் கிளாத்து தான் உங்களுக்கு தேவைப்படும். அதேமாரி 7 பார்ட் இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2.25 மீட்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா, அதே மாதிரி 8 பார்ட் இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா, இது வந்து இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவு தான். ஓகேவா, ஓகே, நம்ம கிளாத் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் கிளாத்து அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு இன்ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து போட்டு கட் பண்ணணும். ஆனால் பேனல்ஸ் வந்து உங்களுக்கு 8 பேனல்ஸாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் கிளாத்து, இதில் வந்து 4 தடவை அந்த கிளாத் வந்து ஃபோல்டிங் பண்ணியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கிளாத் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிப்போட ரவுண்டு வந்து 4ல் மார்க் பண்ணியிருக்கேன், கீழே வந்து 8ல் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம டபுளாக தானே எடுக்க போகிறோம், அதனால் 8ல் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடு ஃபோல்டிங்கில் இருந்து கூட நீங்கள் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி மேலே 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணணும், அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு கீழே இருந்து நான் 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 லைனையுமே கிராஸாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் அந்த இன்ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேவா, பேனல் ப்ளீட் வந்து நம்ம வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வேஸ்ட் ரவுண்டை எடுத்துக்கோங்க. இது வந்து 38 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். இதோட லென்த்து வந்து 30 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹிப் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை 38 இன்ச்சு அதை வந்து நான் 8 பேனல் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால 8ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.75 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து சீமிங் அலவன்ஸ் ஆட் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த சீமிங் அலவன்ஸ் 2 பக்கமும் 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த சீமிங் அலவன்ஸையும் நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது எங்கே வரும் அப்படின்னா நம்ம கிராஸாக லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அது கூட சேர்த்து தான் வரும். ஓகேவா, அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல தான் இந்த சீமிங் அலவன்ஸ் வரும். ஓகேவா, அப்போ இந்த 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5.75 இன்ச்சஸ் வந்து வரும். நம்ம வந்து 6 இன்ச்சஸாக ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ இதில் வந்து மேலே இந்த இடத்துல 6 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து 12 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த 6ஐ 2 மடங்காக தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் 12 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தாலும் இதே மாதிரி 2ஆல் தான் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி போடணும். ஓகே, நம்ம வந்து வித்து வந்து பார்த்துட்டோம். இப்போ லென்த்து பார்க்கலாம். இப்போ லென்த்தில் வந்து ஹைட்டு 3 இன்ச் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பட்டிக்கு வந்து ஒரு 2 இன்ச் போயிடும். ஓகேவா, இதில் வந்து பட்டி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து அந்த ஹைட்டில் வந்து மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து ஃப்ரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதையுமே மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த ஃப்ரில் வந்து எத்தனை இன்ச்சில் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதையும் மைனஸ் பண்ணணும். நான் இதில் வந்து 2 இன்ச் வைக்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து 4 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா, மேலே ஒரு 2 இன்ச், அதே மாதிரி கீழே ஒரு 2 இன்ச். இந்த 4 இன்ச்சஸை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 26 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 26 இன்ச்சஸ் கூட நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த சீமிங் அலவன்ஸ் வந்து நான் 1/2 இன்ச்சில் தான் வைக்க போகிறேன். அப்படிங்கிறனால 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இந்த ஃப்ரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வரும். ஓகேவா, அப்போ டோட்டலாக 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 26 + 1 27 வரும். ஓகேவா, நான் 7 போட்டுட்டேன், 27 வரும். ஓகேவா, இப்போ இதில் வந்து நீங்கள் ஃப்ரில் ஆட் பண்ணலை அப்படின்னா ஃபோல்டிங் மட்டும் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1.5 இன்ச் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஃப்ரில் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால 27 இன்ச்சஸை வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த அளவில் தான் நம்ம கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேனல்ஸ் கட்னா என்ன, அதை எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.